புதியதாக பிரம்மாண்டமான அதிநவீன 10 மாடி கட்டடத்தில் துவக்கப்பட்டுள்ள சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை முதல் புகார் மனு வாங்கும் பிரிவு செயல்பட துவங்கியுள்ளது. சென்னை மாநகரின் தலைமை போலீஸ் அலுவலகம், மத்திய குற்றப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவு அலுவலகங்கள் சென்னை எழும்பூரில் செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் சென்னை வேப்பேரியில் 25 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் நுண்ணறிவு, மத்திய குற்றப்பிரிவு, சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து, சென்னை மாநகர் காவல்துறை உள்ளிட்ட முக்கிய பல்வேறு துறைகளுக்காக கட்டப்பட்ட புதிய சென்னை பெருநகர் போலீஸ் கமிஷனர் அலுவலக கட்டடத்தை முதல்வர் ஜெயலலிதா கடந்த 11ஆம் தேதி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி முதல் சென்னை மாநகர கமிஷனர் ஜார்ஜ் புதிய அலுவலகத்தில் பணிகளை துவக்கினார். ஆனாலும் கடந்த வாரம் முழுவதும் மற்ற பணிகள் எழும்பூரிலேயே தொடர்ந்தது. மற்ற அலுவலகங்கள் படிப்படியாக புதிய கமிஷனர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு வந்தன. திங்களன்று புதிய கமிஷனர் அலுவலகத்தின் தரைத்தளத்தில் பொதுமக்களிடமிருந்து புகார் மனுக்கள் வாங்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். அதன்படி திங்களன்று ஏராளமான பொதுமக்கள் தங்கள் புகார் மனுக்களுடன் புதிய கமிஷனர் அலுவலகம் வந்தனர். அவர்களுக்குரிய புகார் மனு பிரிவில் மனுக்களை தந்துவிட்டு சென்றனர். இங்கு மத்திய குற்றப்பிரிவு அலுவலகமும் செயல்பட துவங்கியுள்ளது. தற்போது 90% அலுவலகங்கள் புதிய கமிஷனர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு விட்டன.